ஒரு அரசாங்கத்துக்கு கீழே இருக்கிறவங்க எப்படி மக்களின் பிரதிநிதியோ அதே மாதிரி செய்தியாளர்கள் மக்களின் குரலா செயல்படுறாங்க. இன்னைக்கு பல பிரச்சனைகளுக்கு உடனடியாக தீர்வு கிடைக்குதுன்னா அதுக்கு முக்கிய காரணமா இருக்கிறதும் ஒவ்வொரு பத்திரிகையாளரும் ஊடகவியலாளர்களும் தான். ஆனா இன்னைக்கு மக்களின் குரலை ஒடுக்குற சம்பவங்கள் தொடர்ச்சியா அரங்கேறிட்டே இருக்கு. கடந்த 7 ஆண்டுகளாக திருப்பூர் மாவட்டம் பல்லடம் செய்தியாளராக பணியாற்றி வந்த நேசப்பிரபு என்ற சகோதரரை ஒரு கும்பல் வெறித்தனமா வெட்டியிருக்காங்க. தனக்கு ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சு காவல்துறை கிட்ட தனக்கு பாதுகாப்பு வேணும்னு நேசப்பிரபு கேட்டும் கூட காவல்துறை அலட்சியமா இருந்திருக்காங்க. இது வன்மையா கண்டிக்கத்தக்க செயல். என்ன பிரச்சனை நடந்தாலும் முதன்மையான ஆளா அந்த இடத்துக்கு வந்து அந்த பிரச்சனைக்கான தீர்வு என்னன்னு மக்கள் சார்பா செயல்படுற செய்தியாளருக்கு இந்த நிலைமைனா சாதாரண மக்களோட பாதுகாப்பு மிக மிக கேள்விக்குறியாகுது. ஒரு செய்தியாளருக்கு ஏற்பட்ட இந்த நிலைக்கு அரசாங்கம் சரியான நடவடிக்கை எடுக்கணும். மக்களோட பாதுகாப்பையும் செய்தியாளர்களோட பாதுகாப்பையும் அரசாங்கம் உறுதிப்படுத்த வேண்டும். இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு தொடர்புடைய அத்தனை குற்றவாளிகளையும் உடனடியாக கைது பண்ணி கடுமையான தண்டனை வழங்க வேண்டும். ஜஸ்டிஸ் ஃபார் ஆல் ரிப்போர்ட்டர்ஸ்.